நகரத்தின் ஓரத்தில் ஓட்டாண்டி சுவரொட்டியாய் ஒரு பழைய வீடு. கதவுகள் கரையான் பட்டு, ஜன்னல்களில் சிலந்தி வலைகள். இந்த வீட்டுக்குள் 50 வருடங்களாக யாரும் காலெடுத்து வைக்கவில்லை. ஊரார் பயத்தில் இங்கே ஒரு பெண்ணின் ஆவி தொடர்ந்து திருட்டுத்தனமாக வாழ்கிறது என்று பேசினார்கள். ஒரு நாள் அந்த இடத்துக்கு அருகே கார்த்திக் என்ற ஒரு இளைஞன் குடியேறினான். ஏழ்மையில் வளர்ந்த அவன் தொழில்நுட்ப படிப்பை முடித்து ஒரு சின்ன தொழில் முனைவராக மாறியிருந்தான். வாடகைக்காக தேடிய போது இந்த வீட்டின் வாடகை மிகவும் குறைவாக இருந்தது. பயங்கர கதைகள் கேட்டும் அவன் நிதி நெருக்கடியால் அங்கேயே குடியேறினான். முதல் நாள் இரவு கடிகாரம் இரவு 2 மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. வழக்கமாக இல்லாத ஒரு தொடர்ச்சியான டிக்டாக் சத்தம் அது. கார்த்திக் விழித்தெழுந்து பார்த்தான். பழைய மணற்காரில் ஒரு சிறிய தூசி படலம். அங்கே பழைய புத்தகங்கள் இருந்த இடத்தில் ஒரு டைரி கிடைந்தது. அதை திறந்தான். அதில் மார்ச் 15, 1972. அப்பா இன்று வாங்கிய கடன் பணத்தை எல்லாம் இழந்துவிட்டார். குடும்பம் சிதறிவிட்டது. ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இங்கேயே என் கனவுகளை கட்டமைப்பேன் என்று எழுதியிருந்தது. அந்த டைரி லக்ஷ்மி என்னும் பெண்ணுடையது. அவள் ஒரு விஞ்ஞானியாக வளர வேண்டும் என்று கனவு கண்டாள். ஆனால் வறுமை அவளை தடுத்தது. மறுநாள் இரவு மீண்டும் அதே சத்தம். இந்த முறை பழைய அலமாரியில் ஒரு சிறிய மரப்பெட்டி. அதில் ஒரு சிதைந்த நோட்டு புத்தகம் இருந்தது. அதில் லக்ஷ்மியின் கணித கண்டுபிடிப்புகளும் சிக்கலான சமன்பாடுகளும் நிறைந்திருந்தது. கார்த்திக்கிற்கு ஒரு சிறிய ஆர்வம் உண்டானது. அவன் தொழில்நுட்ப பின்னணியில் இருந்தான். எனவே அவன் அந்த சமன்பாடுகளை ஆராய தொடங்கினான். ஒரு வாரத்தில் ஒரு விசித்திரமான விஷயத்தை அவன் கண்டுபிடித்தான். அது ஆற்றல் செயல்திறன் அல்காரிதம் போல இருந்தது. சூரிய சக்தியை 50 விழுக்காடு அதிக திறனால் பயன்படுத்துவதற்கான ஒரு முறை. ஆனால் அது முழுமையடையவில்லை. அவன் இரவுகள் முழுவதும் அதில் வேலை செய்தான். அதே சமயம் வீட்டில் விசித்திரமான நிகழ்வுகளும் தொடர்ந்தன. விளக்குகள் தாமாகவே இணைப்பில்லாமல் எரியும். தண்ணீர் தானாகவே கொதிக்கும். ஊரார் எல்லோரும் லக்ஷ்மியின் ஆவி கோபமாகிவிட்டது என்று கூறினர். ஆனால் கார்த்திக் அதை எதுவும் கண்டு கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் கார்த்திக் பழைய தரைப்பலகைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது ஒரு மரப்பலகை தளர்வாக இருப்பதை கண்டான். அதை தூக்கினான். அடியில் ஒரு இருட்டிய அறை இருந்தது. அதில் ஒரு சிதைந்த சூட்கேஸ் இருந்தது. அதற்குள் பழைய செய்தித்தாள்களின் கதர்வெட்டுகள் மற்றும் லக்ஷ்மியின் கடைசி குறிப்பு இருந்தது. அதில் ஏப்ரல் 10, 1975. இன்று என் ஆராய்ச்சியை முடித்துவிட்டேன். ஆனால் இந்த சமூகம் ஒரு ஏழை பெண்ணின் கண்டுபிடிப்பை ஏற்றுக்கொள்ளாது. அவர்கள் என்னை ஒரு பைத்தியம் என்று கூறுகிறார்கள். நான் இந்த ஆவணங்களை இங்கேயே மறைக்கிறேன். என் ஆவி இந்த வீட்டை விட்டு வெளியேறாது. என் வேலை முடியும் வரை. ஒரு நாள் யாராவது இதை முடிப்பார்கள் என்று நம்புகிறேன் என்று எழுதியிருந்தது. கார்த்திக்கின் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. அவன் அவசரமாக செய்தித்தாள்களை பார்த்தான். அதில் ஒரு செய்தி விட்டு என்னவென்றால், இளைஞர் விஞ்ஞானி தற்கொலை, ஆற்றல் திட்டம் தோல்வி என்று தலைப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் கீழே ஒரு சிறிய குறிப்பு. லக்ஷ்மி தனது கண்டுபிடிப்பை ஒரு பெரிய நிறுவனத்திடம் விற்க முயன்றாள். ஆனால் அவர்கள் அதை திருடி அவர்களுக்கு எதிராக அவளை பைத்தியம் என்று கூறினர். கார்த்திக்கிற்கு கோபம் வந்தது. ஆனால் அந்த கோபத்தில் ஒரு உறுதியும் உண்டானது. அவன் லக்ஷ்மியின் சமன்பாடுகளை முடிக்க இரவும் பகலும் உழைத்தான். 3 மாதங்கள் கழித்து அவன் அதை முடித்தான். அந்த அல்காரிதம் உண்மையில் வேலை செய்தது. சூரிய சக்தியை குறைந்த செலவில் மிக திறமையாக பயன்படுத்தும் ஒரு புரட்சிகர முறை அது. அவன் அதை காப்புரிமை செய்து ஒரு சிறிய தொழில் முனைவு நிறுவனம் தொடங்கினான். அவனது தயாரிப்பு உலகம் முழுவதும் பிரபலமானது. கார்த்திக் ஒரு கோட்டீஸ்வரனானான். வெற்றியின் உச்சத்தில் அவன் ஒரு செய்தியாளர் கூட்டத்தை அழைத்தான். 100கணக்கான கேமராக்கள் முன்னால் அவன் பேசினான். இன்று நான் இங்கே இருக்கிறேன் ஒரு ஆவிக்கு நன்றி சொல்ல. 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண் தன் கனவை வளர்க்க முயன்றாள். இந்த சமூகம் அவளை மூடி மறைத்தது. ஆனால் அவள் ஆவி தன் வேலையை முடிக்க அந்த வீட்டிலேயே தங்கியிருந்தது. நான் அந்த வீட்டுக்குள் நுழைந்த போது நான் ஏழ்மையில் இருந்தேன். ஆனால் அவள் எனக்கு தந்தது வெறும் பயம் அல்ல, ஒரு நோக்கம். அவன் திரையை திருப்பினான். ஒரு புகைப்படம் தோன்றியது. ஒரு இளம் பெண் லக்ஷ்மியின் புகைப்படம் புன்னகையுடன். இன்று என் நிறுவனம் லக்ஷ்மி எனர்ஜி சிஸ்டம்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. எங்கள் முதல் லாபத்தில் பாதி ஏழை பெண் மாணவர்களுக்கான விஞ்ஞான படிப்புக்கான உதவித்தொகையாக செல்கிறது. செய்தி உலகம் முழுவதும் பரவியது. பழைய வீடு இப்போது ஒரு ஆராய்ச்சி மையமாக மாற்றப்பட்டது. அந்த இரவு கார்த்திக் வீட்டுக்குள் நுழைந்தான். முன்பு இருந்த அந்த பயங்கரமான அமைதி இப்போது
ஒரு அமைதியான சூழ்நிலையாக இருந்தது. பழைய மணற்காரில் லக்ஷ்மியின் புகைப்படம் இருந்தது. அதன் அடியில் ஒரு சிறிய குறிப்பு இருந்தது, நன்றி. மேலும் புகைப்படத்தில் லக்ஷ்மியின் புன்னகை இன்னும் பிரகாசமாக தெரிந்தது. அவள் கண்களில் ஒரு பெண் தனது கனவுகளை இன்னொருவர் மூலம் நிறைவேற்றியதன் ஆழ்ந்த நிம்மதி தெரிந்தது. சில சமயங்களில் வாழ்க்கையில் நாம் கண்டறியாத புதிர்கள் நம் விதியை வடிவமைக்கின்றன. லக்ஷ்மியின் முடிக்கப்படாத கனவு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இளைஞனின் வாழ்க்கையை மாற்றியது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு தொடக்கமாக இருக்கலாம். ஒவ்வொரு முடிக்கப்படாத கனவும் மற்றொருவருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். கனவுகள் என்றும் சாகாது, அவை காத்திருக்கும். புதிய இதயங்களில் மீண்டும் பிறக்கும். நன்றி.